ரிஷபராசி அன்பர்களே, இது யோகமான காலமே. ஏனெனில் தனக்கு 10க்குரியவர் 11ல் இருப்பதும், 8ஆம் வீட்டு அதிபதி அவரை பார்ப்பதும், சில தடைகளுக்கு பிறகு உயர்வு பெறுவர். புதிய உத்தியோகம் செய்திருப்பின் சிறு சிறு சஞ்சலங்கள் வரும். ஆனால் குரு நன்மையானவர் என்பதால் அவர் பார்வையால் லாபம் கிட்டும். தந்தை வழியில் யோகம் காணும். தந்தை செய்யும் தொழிலின் மூலம் இரட்டிப்பு லாபம் கிட்டும். தன்னுடைய ராசிக்கு லாபாதிபதியானவர் ஜென்மத்தில் இருப்பதால் மனைவி மூலமும் ஆதாயம் வரும். இளைய சகோதரர் அல்லது மனைவியினுடைய இளைய சகோதரர் மூலம் நன்மை கிட்டும். அவரால் உதவி பெறும் காலம். இன்றைய காலத்தில் கேது பகவானோடு இணைந்த ராசியாதிபதி சிறு கடன்களை பெற வைப்பார் அல்லது புதிய கடன்களை வாங்க நிர்பந்தை தருவார். அவற்றை முதலீடு நிலத்தின் மீது முதலீடு செய்து நன்மை காணலாம். தாய் வழியிலும் நன்மை கிட்டும். இன்றைய காலநிலையில் சூரிய பகவான் தன் ராசிக்கு 2ல் இருப்பது நன்மையே. தாய்க்கு உடல்நிலை பாதித்திருப்பின் சரியாகும். கொழுப்பு கட்டிகள் இருந்தால் அவை ஆபரேஷன் மூலம் சரி செய்யப்படலாம். ஆகையால் இன்று யோகமான காலமே ஆயினும் சிறு சிறு சஞ்சலங்கள், மனக்குழப்பம், மனைவி இடத்தில் வாக்குவாதம் இவை வந்து போகும். பூர்வீக சொத்தில் கவனம் தேவை. அவை வழக்குகள் மூலம் தீர்க்கப்படுவதாக குறிப்புகள் வருகின்றன. ஆகையால் கவனமுடன் செயல்பட்டு வெற்றி பெற வேண்டும். புத்திர ஸ்தானாதிபதியாகிய புத பகவான் தன்னுடைய கால ஓட்டத்தை கடகராசிக்கு பாய இருப்பதால் ஒரு பிள்ளைக்கு வெளிநாடு உத்தியோகமோ அல்லது வெளியூர் உத்தியோகமோ பெற்று அதன் மூலம் லாபம் கிட்டும். புது தொழில் செய்யும் யோகமும் மனைவி பெயரில் அமையும். இது ஒரு யோக காலமே.